கதிர்மனுள்ளதாக தேவதர்சனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வித்தியடைந்தார். கதிர்மனுள்ளதாக இந்த வசனம் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, அவர் பூமியில் வாழ்ந்த காலங்களில் பூமியில் மனுஷனாக வரும்போது அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிற சிறுவயதை ஒரு வசனமாக போட்டிருக்கு. அவர் ஞானத்தை நினைச்சிருந்திருந்தாதான், வளர்ச்சி அந்தந்த வயசுக்கான வளர்ச்சியில் இருந்திருக்காரு. தேவ கிருபை வந்திருக்கு, மனுஷ தயவு வந்திருக்கு. அதில் அதிகம் வித்தியாசம். ஸோ நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உதாரணம். அவர் படி தான் வாழணும். ஸோ நம்ம வாழ்க்கையிலுமே இது இருக்குதா? இந்த வளர்ச்சி நம்மகிட்ட இருக்குதா? தேவ கிருபை, மனுஷ தயவு, ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷ தயவு இருக்குதா? இல்லை ஏதாவது குறைபட்டு இருப்போமானால் இன்னைக்கு கத்துட்டு கேட்போம். மனுஷ தயவுலாம் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கும்போது நம்ம மேலே மனுஷ தயவு வருது. நம்ம மனுஷ தயவு தேடி போகணும்னு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து எங்கேயும் மனுஷ தயவு தேடி போகல. ஆனால் மனுஷ தயவு இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சான். ஞானம் எல்லாமே. இந்த வேலையில நம்மளுக்கு ஏதாவது குறைபட்டு இருப்போமானால், நீ ஒரு கர்த்தர்ட்ட அர்ப்பணிப்போம். இந்த ஒரு விஷயம் கர்த்தர்ட்ட அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக இந்த அவர் நமக்காக நமக்கு ஒரு உதாரணமாக இயேசு கிறிஸ்து வந்தார். நமக்காக வந்தார். ஸோ நம்ம கேட்போம். நம்ம வாழ்க்கையில் அந்த நிறைவாக்குவார். நீ எதில குறைபட்டு இருந்தாலும், இந்த 4 காரியங்களையும் ஞானம், வளர்ச்சி, தேவ கிருபை, மனுஷ தயவுல கண்டிப்பா தேவன் தருவார். இது எல்லாமே இந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவையாக இருக்குது. ஞானம், வளர்ச்சி, தேவ கிருபை, மனுஷ தயவெல்லாம். இதில் நம்ம கண்டிப்பா இதில குறைபட்டிருந்தால் கண்டிப்பா கர்த்தர் தருவார். பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவார். பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். இந்த பூமியில சாட்சியுள்ள தருவார். பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.